ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த வேலை வேண்டாம் ஐயா, நீங்கள் போங்க. கடவுள் இது எங்கேருந்து அப்போ இந்த எடுத்துக்கொண்டு போகும்? இப்போ உங்களை போய் ஆகல கடவுளே, அதனால அந்த வேலை வேண்டாம் ஐயா. என்ன கெட்பேரியில் வீடு ஓ அதான் அதை வெளியே கொண்டு வந்து கெட்பரி அந்த டாக்டரோ அதான் நீங்கள் இழுத்து கொண்டே வேண்டாம். சரியா வேண்டது எங்களுக்கு சரியா. சரி சரி சில பேர் கண்டாலுமே சரிஞ்சா கூட சில பேர் தூக்கி விடுவாங்க, சில பேர் பார்த்துருக்குவாங்க. கண்ணும் காணாம வரை போவாங்க. ஏனையா உருட்ரியால் உதவி கொடுத்தவர்களிடமே உதவி தேடிய ஒரு பயணம். இங்கே ஆளுண்ட பேருங்க இங்கே என்ன ஏன் இதெல்லாம் கட்டி கொண்டு வரேன்? அந்த பழஞ்சாமன் எடுத்து கொண்டு கடைக்கு விற்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த என்ன பிளாஸ்டிக்கில் எடுக்கிறாங்களுக்கோ கடவுள் இது எங்கேருந்து அப்போ அந்த எடுத்து கொண்டு போகுது? மே 18 வருது, அதால் எல்லா இடம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி அது இது கொடுக்குறாங்க. பார்த்து நீங்கள் நாளைக்கு அதான் வருது இல்லை பாருங்க. தெரியுதாப்பா கோப்பாய்க்கு போக்குள்ள இடையில காய்ச்சிதான் அப்படியே அதுதான் கொண்டு போகுதா? அது போகுது கஞ்சி. கஞ்சி போகுது. இங்கே இந்த ஐயா பார்க்க பாவமாக இருக்கிறாப்பா. ஆளை மறைச்சி கேட்போம்மா அங்கே ஐயா என்னத்துக்கு இதை கொண்டு போறீர்கள், எங்கே கொண்டு போறீர்கள், என்ன செய்ய போறீர்கள், எவ்வளோத்துக்கு விப்பியல் கொள்ளுகிற கேட்போமாடா. சும்மா ஒரு புறம் ஒரு 1000 ரூபா விற்கலாம் நினைக்கிறியோ? ஒரு 1000 ரூபாய்க்கு விற்பாரண்டா அவருக்கு. அந்த ஒரு 1000 ரூபா நாங்கள் சும்மா கொடுத்தாலும் அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையாடாப்பா. கேட்போம்மால எவ்வளோத்துக்கு விற்பீங்கன்னு. சரியா கேட்டு போட்டு எதுவும் ஒன்று சும்மா கொடுத்து விடுண்டாப்பா. இதை சரி இறங்கி நிற்போம் போ. சரியில்லை காரில் ஓடி மறைக்க அந்த பாவம். யாருங்கோ இந்த வயசுலேயும் எவ்வளோ கஷ்டப்படின வேண்டிய ஒரு காசு. ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க. போட்டி எடுத்து விட்றோம், காயம் தராப்பனே இந்த வேலை வேண்டாம் ஐயா, நீங்கள் போங்க. உண்மையாக தான் நாங்கள் பல கஷ்டப்படுறான்னு ஊற்றி பிரிவினை எடுத்து ஒரு அபியாச்சு கொண்டு போக பார்த்தது உங்களை போய் ஆகல கடவுளே. அதனால அந்த வேலை வேண்டாம் ஐயா. சரி சரி அது என்னண்டா சரி சரி ஒன்றும் நான் கதைக்கல. நான் போகிறவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம்னு சொல்லிட்டு போகிறேன். அப்படித்தானே இரண்டா உலகத்தில் பலவிதமான ஆக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சந்திச்ச ஆளாத ஒரு பிள்ளையான ஒரு ஆளாக போயிடுது. எனிவே நான் நின்ற நோக்கம் போகிற நீங்கள் இப்படி சொல்லி போட்டியில் நான் போயிட்டு வரேன். சந்தோஷம். ஓகே 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 சந்தோஷம். பாய் பாய். ஐயா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையா? நான் உங்களை இந்த வெள்ள வழியில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டு வரதை பார்த்துட்டு தான் நான் நின்றேன். தவிர மற்றும்படி நான் எனக்கும் அப்பா இருக்குது. எங்களோட அப்பா மாதிரி ஒரு ஆளாக எங்களோட அப்பாவில் ஒரு ஆளாக தான் உங்களை பார்த்து நான் இறங்கினான். இது நீங்கள் எவ்வளோத்துக்கு விற்பீங்கன்னு கேட்டு நான் அவன் செய்வோம்ட்டு. சரி எனிவே சந்தோஷம் சந்தோஷம். நான் அவர் கதைக்க வலுக்கிட்ட நான் நினச்சேன் ஏதோ சந்தோஷமாக கதைக்க போகிறேன் கொண்டு. ஆனால் யாரோ ஒரு ஆள் அந்த மனசில் ஒரு வஞ்சகத்தை விதைச்சிட்டாங்கட்டாப்பா. அதுதான் அதுதானே ஐயா. நீங்கள் எந்த இடம் ஐயா? நானும் பருத்துத்துறான். உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு கிருஷ்ணாண்டு. நீங்கள் என்ன கேட்டீங்களா தெரியும் ஐயா. நாங்கள் ஒரு நாளும் அப்படி இல்லை இல்லை அதில் குறைநிக்கிற கொண்டு இல்லை. ஒரு எங்கே கொண்டு வரீங்க? கொண்டு என்ன இது கொண்டு கொடுத்துட்டு வந்து வீட்டை எவ்வளோ கொடுப்பீங்க கொண்டு? ஒரு 1000 ரூபாக்குள்ள
அப்போ பாருங்க நீங்கள் என்ன சொன்னால் உண்மையாயா எனக்கு உங்களை பார்க்க அவ்வளோ தூரம் எனக்கு இதாக போயிட்டுது கஷ்டமாக நீங்கள் காற்றுக்குள்ள உழக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமாக போயிட்டுது அங்கேயும் இருக்குது அப்போ நான் என்னத்தை யோசிச்சேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு விற்பீங்கண்டா சரி உங்களுக்கு ஒரு 2000 ரூபா தந்தாலும் உங்களை நான் சந்தோஷப்படுறேன் உண்மையாக நான் அதுக்காண்டி நான் பெருசாக ஒன்றும் செய்ய போகிறேன்னு சொல்ல வரையில நான் இப்போ ஒரு 80 லட்சம் ரூபா காசுல இப்போ ஒரு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் ஏரியா கொடுத்தாங்களே ஐயா நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியாது நாங்கள் எடுத்த நான் அப்படி ஒரு அளவு நீங்கள் அங்கே அவர் முன்னு போங்க ஐயா வார் இதில் நின்று கதைக்க கூடாது நடு ரோட்டில் நீங்கள் முன்னு போங்க வார் சரியில்லைப்பா கொடுத்து விடுவோம் அவர் எனக்கு என்னென்றால் அவர் அந்த உடனே அவர் பேசினோடனே எனக்கு மன கஷ்டமாக போயிட்டு உண்மையிலேயே நான் அப்படி நினச்சி அந்த ஆள்கிட்ட போகலையடா ஆனால் யாரோ ஒரு விளையாடிட்டானே நான் அந்த ஆள்கிட்ட இதில் நம்ம நீங்கள் பருத்துறை எவ்வளோ இருக்கிறது பருத்துறை அந்த அந்த மேல்மாடி வீடு இருக்கிறீங்க சரி அப்போ என்ன சொல்லலாம் பிரச்சனை உண்மையாக சொல்லணும்னா எனக்கு நீங்கள் அந்த ஓடிக்கொண்டு வர கண்டுட்டு நான் வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தான் சும்மா காய்ச்சி கொண்டு வந்தாங்க சரியோ அப்போ சொல்லி கொண்டு வந்தான் இந்த காலத்துக்கெல்லாம் பொடிக்கல பாருங்கோ 1 ரூபா காசு உழைப்பு இல்லாமல் வீட்டில் சும்மா அடக்குறாங்க இந்த ஐயா இப்போ அங்கே உள்நாட்டிடம் எல்லாம் தேடி பொறுக்கி தெரிஞ்சு எங்கேயோ விற்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா காசுக்கு இந்த மனுஷன் கொடுத்தது இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு திரியுது பாருங்கன்னு சொல்லி போட்டு தான் இவர் ஒரு முன்னுதாரணமாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி போட்டு தான் இறங்கி கதைக்க வர நீங்கள் எடுத்தோடனே பேச எனக்கு முகத்தில் அடிச்சாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயா என்ன செஞ்சவங்க எடுத்தவங்கள்ட்ட இது பேட்டி எடுத்து இப்படி நீங்கள் வந்தோன்னு இருந்தீங்களோ வரைக்கே மார் சந்தியில இருந்து தொடர்ந்து வந்து நெல்லி அடிக்க மறைச்சு வச்சு எடுத்தவை எடுத்து என்ன செஞ்சவே எடுத்து வீடியோ எல்லாம் விட்டு எல்லாம் வெளியாகிட்டு இந்த ஃபேஸ்புக்கில் விட்டுருக்கு உங்களுக்கு 1 ரூபா காசு 1 ரூபா காசும் தெரியல இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க ஐயா இப்போ நாங்கள் வந்து உதவி செய்கிற மாதிரி வீடியோ எடுத்து இருக்கிறையா என்னென்றால் உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு காலம் உங்களை ஏமாத்துறாள் இல்லை அவன் என்ன சொல்லி உங்களுக்கு வீடியோ எடுத்தவன் உங்களுக்கு எல்லாம் உதவியாக கிடைக்கும் அது கிடைக்குமெண்டா கடைக்கு பேத்துட்டு மாதமாச்சு 1 ரூபா காய் உதவி இல்லை நான் அப்படி போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் என்ன தேடி வரையில நீங்கள் என்ன தேடி வந்து நான் உங்களை தேடி வந்திருந்தால் நான் கட்டாயம் உங்களுக்கு ஒரு காசு தந்து தான் நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன்றாலும் உங்களை காசு தந்து தான் எடுத்து எனக்கு உங்களை என்ன தெரியாது அது வீடெல்லாம் தெரியும் ஆனால் உங்களுக்கு என்ன தெரியாது அதுதானே இந்த பெல்லப்பவர் உள்ள வீடு அந்த பெனங்கானே பக்கத்தில் அதுவும் கூட மற்றது உண்மையிலேயே வந்தையா நான் இன்றைக்கு ஒரு என்ன சொல்கிறேன் வேற ஒரு டென்ஷனில் இருந்தேன் ஏற்கனவே ஒரு மனக்கவலையில் இருந்தான் இருக்கேக்குள்ள இன்றைய அந்த மனக்கவலையை போக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி யாரையாச்சும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு வேலையை ஒன்று செய்வோம்னு யோசிச்சு கொண்டு வேற உங்களை கண்டுட்டு இறங்கி வேற நீங்களும் சிரிக்க நான் நினச்சது நீங்கள் ஏதோ எனக்கு சந்தோஷமாக கயக்க போகிறீங்க எடுத்து அறிஞ்சு நீங்கள் பேச எனக்கண்டா ஏன் இறங்கி வந்தேன்னு போட்டுதுண்ணே சரியான கஷ்டமாக போய்ட்டு நீங்கள் இந்த அப்பாவுக்கு சேமனையா நான் ஒரு நாளும் அப்படி உங்களை இழிவுபடுத்தி ஒரு நாளுமே ஒரு வேலை நான் செய்ய மாட்டேன் மற்றது நாங்கள் யாரையுமே வீடியோ எடுத்து போட்டையா இது வரைக்கும் ஒரு ரூபா காசு கூட கொடுக்காம விட்டதே இல்லை நான் வந்து வெளிநாட்டுக்கார்ட்ட காசு வேண்டி நான் கொடுத்தெடுத்து அவைக்கு பிறகு உதவி வந்தேன் நீங்கள் கேட்டு பாருங்க கடந்த 3 மாதத்துக்குள்ள இந்த அச்சிவேலியில் ஒரு பிள்ளைக்கு 80 லட்சம் கொடுத்துனாங்களையா கொடியாமத்தில் ஒரு தம்பி ஒரு ஆளுக்கு 30 லட்சம் வீடு ஒன்று கட்டி கொடுக்குறோம் அப்படி நாங்கள் சொன்ன விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஐயா உங்களை எனக்கு தெரியாதாரண்டு அது இல்லாமல் வந்து வெளியில் உள்ளாக்களை அனுப்புகிற காசு இப்போ நீங்கள் அந்த இப்படியானவங்கள என்ன சொல்கிறது அவங்களையெல்லாம் வச்சு என்னையும் நீங்கள் அப்படி நினைச்சால உங்களுக்கு நான் எந்த காசில் நீங்கள் இது விற்கிற காசு நான் தாரேன் அதுக்கு நீ இந்த பேச காட்டுதா இது என்ன இது கொண்டே அளந்து விற்பீங்களா நிறுத்தி விற்கிறேன் ஏதாவது உதவியை செய்து வந்தீங்கன்னா இல்லை மகனும் முடியே இருந்து இப்போ இத்தனை வருஷமாக 5-6 மாதமாச்சு மற்றது உண்டையா என்னண்டா உண்மையிலேயே சொன்னான நீங்கள் 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை தானே அதே மாதிரி எல்லாரையும் என்ன சொல்கிறது டக்கண்டு இட போட்டுறக்கூடாது நீங்கள் என்ன நீங்கள் அந்த தப்பாக நினைச்சிட்டீங்க இதில் நீங்கள் வித்தா 1000 ரூபா மாதிரி இல்லை நான் தாரேன் உங்களுக்கு இதில் 5000 இருக்குது மனச்சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்க நான் உண்மையாக வீடியோ எடுக்க நினச்சது உங்களை ஒரு உதாரணமாக காட்டியா மற்றவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் என்ன இப்போ மனுஷர் இல்லை அது அவன் எடுத்துக்கொண்டு இருக்கிறான் ஐயா நான் என்னண்டா நீங்கள் பேசாமல் போயிருந்தா நான் மன கஷ்டத்தோடு போயிருப்பேன் தெரியுமோ அடே ஆரோருதான் செஞ்ச வேலையால் இன்றைக்கு நான் தேவையில்ல பேச்சு வாங்கப்பட்டேன் ஏன்னா இப்போ ராணுவத்தில் பாதிக்கப்பட்டு விட்டு 10 மணியாக அவங்க வீட்டை நான் இதை கொடுத்துட்டு பார்த்தீங்கல்ல என்னால்
ஏதோ இல்லை பிள்ளைகளுக்கு நான் அங்கே இங்கே தண்டாமல் விளைச்சி தண்டணும். எனக்கு உங்களோட நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் 07726. எனக்கு உங்களோட நம்பரை தாங்க. நான் பொய் சொல்ல மாட்டேன் ஐயா. இந்த வீடியோ நாங்கள் போடுவோம். இப்போ உங்களை என்று நான் எடுக்க வரவே இல்லை. நான் வேறு ஒரு அலுவலாக போய் கொண்டு வந்தான். உங்களை சந்தித்து நீங்கள் இவ்வளோ தூரம் கவலைப்படுறபடியால் உங்களோட நம்பரை எனக்கு தாங்கோ. இந்த வீடியோவில் பார்த்துட்டாரும் இந்த ஐயாவுக்கு நான் ஒரு சின்ன உதவி செய்ய விரும்புகிறேன்னு சொன்னால் அவை அனுப்புகிற அந்த காசை நான் உங்களுக்கு கட்டாயம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனால் நான் சொல்ல மாட்டேன் 100% தருவாங்க. அதனால் நான் உங்களுக்கு இந்த ஐயாயத்தை நான் தந்தேன். எந்த காசில் நான் தந்தேன். சரி, ஏன்னா நீங்கள் மன சந்தோஷமாக போகணும். 6 முறை அப்படி வீடியோ எடுக்க வந்தால் நீங்கள் ஒரு கிட்ட மெனன்னூற மாதிரியும் கதைக்க வேண்டாம். நீங்கள் சொல்லுங்க, அப்போ நான் ஏதோ 2 காலில் நான் உழைச்சி சாப்பிடுறேன், எனக்கு உதவியில் ஒன்றும் வேணாம்னு சொல்லி தன்மையாக சொல்லி அனுப்புங்க. இப்போ எனக்கு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன காரணம் நீங்கள் 6 ஒரு ஆளால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி சொல்லிக்கல பாவம் தானே. இப்போ நானுமே எனக்கு அவளையோட போயிருப்பேன். என்ன அந்த மாதிரி வேண்டாம். இது காசுக்கு அவனை உண்மையாக நீங்கள் 5000 ரூபா விற்பீங்களோ? இல்லை, விற்க மாட்டீங்களே. 1000 ரூபாக்குள்ள 1000 ரூபாக்குள்ளாம தெரியும். எங்கட அப்பா விற்றவர் நைட்டு 1600 விற்றுட்டு அந்த காசை சேர்ச்சில் ஒன்றை போட்டேன்னு சொன்னவர். சரியா, என்ன செய்யறீங்க? நான் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும். ஆர்டிஏல வேலை நான் இந்த இதுகளில் நிம்மதி இழந்ததால் அந்த வேலை ரோட்ல வேலை. இப்போ உண்மையிலே இப்போ இது வேறொரு சாமான்டா நான் காரில் கொண்டு வந்து உங்களுக்கு தருவேன் ஐயா. நீங்கள் கொண்டு வர்றதுக்கு நான் கொண்டு வந்து தருவேன் ஐயா. கனவரமாக கொண்டு போகணும். இந்த புத்தூர் பாதரவத்தை சந்திப்போம், அங்கே கொண்டே கொடுக்கணும். என்ன இதுவெல்லாம் 10 மணி இண்டே தான் கார் சர்வீஸ் போட்டு எடுத்துக்கோ தான். இதெல்லாம் குப்பை கஞ்சில் இல்லை. இதை நான் காருக்கு ஏற்ற நீங்களே விட மாட்டீங்களே. இல்லாட்டி நான் உண்மையாக காருக்கு ஒன்று தருவேன் ஐயா. சீரியஸா? சரி, அப்போ சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சந்தைக்கு ஒன்று எனக்கு உங்களை தெரியாது, எல்லாம் தெரியும், உங்களை தெரியாது. ஆளுங்க பக்கத்தில் உங்களை அவரை கேட்டுப்பாங்க எங்களை பற்றி. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, இவரை கேட்டுப்பாங்க. எனக்கு தெரியாதான் எங்களை கண்டுட்டு தான் அதை இங்கே வந்து அப்படி தானே. நீங்கள் ஐயா என்னைய பேசிட்டார் எடுத்த உடனே நடக்கன்ட்டு. ஓ, என்னென்றால் இப்படித்தான் படம் எடுத்து எல்லாரும் பேக்காட்டி கொண்டு இலண்டு. அப்போ அதுதான் நான் இப்போ ஐயாவுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அப்படி ஒரு நான் எனக்கு ஏன்னா நிப்பாட்டினேன். என்னென்றால் இது வேறு ஒரு 1000 ரூபா தான் விற்பார் கொண்டு போய். அப்போ ஆளுக்கு ஒரு 5000 ரூபா காசு சும்மா கொடுத்துட்டு போவோம், மனச்சந்தோஷப்படுத்திட்டு போவோம். நிப்பாட்ட ஆளை நான் பேசி போட்டுது. ஏன்னா பேச சரியான கவலையாக போய்ட்டு அப்போ நான் விட்டுட்டு தான் திரும்ப நீங்கள் கிருஷ்ணாவோண்ட ஆள் கேட்டார். ஆள் தெரிஞ்சும் இருக்குது. ஓ ஓ ஓ அப்போ இன்னார் ஒன்று கேட்க தான் நான் சொன்னேன். அப்படி எல்லாரையும் மினச்சிடக்கூடாது ஐயாண்டு. சரி, அவங்களோட நேரத்தை நான் மினக்கடத்தில் ஜி ஒரு நாளும் இல்லை. நீங்கள் இந்த அப்பா சாமன் தான். சரி, ஏண்ணா போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டாங்க. சரியா? எல்லாத்தையும் இழுத்து கொண்டே வேண்டாம். இல்லையா? சரியா? சரி சரி. கண்டாலுமே சரிஞ்சா கூட சில பேர் தூக்கி விடுவாங்க, சில பேர் பார்த்துட்டு போவாங்க, கண்ணும் காணாம வரை போவாங்க. நீங்கள் கவனங்க சார். சரி, ஓகே ஓகே, போய்டுவாங்க. சந்திப்பா. சரி சரி. விழுந்துவோம். நீங்களே என்ன ஆட்டோ ஹயரா? ஓமையா இருக்கிறோம் நல்லா. நான் தள்ளி தள்ளி வேட்டா? சரி சரி சரியா. ஓம் 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 ஓம். யாரு அந்த யாரு கெட்பேரியில் வீடு? ஓ, நான் தான் அதை வெளியே கொண்டு வந்தது. நான் கெட்பேரி அந்த டாக்டரோ? நீங்கள் டாக்டரோ? என்ன ப்ரெஷர் பார்த்து சொல்லுங்க அவருக்கா? ரோட்டில் வச்சு டாக்டர் ரோட்டில் வச்சு ப்ரெஷர் பார்க்கலாம். வீடு கட்டி விடுவீங்க? ஓ ஓ, வீடு இப்போ 3வது கட்ட காசு நேற்று தான் அனுப்பினது. லிண்டர் மட்டத்துக்கு மேலே இது என்ன கூரை போடுறாங்க. நீங்களே போய் அந்த முதலாக வீடியோ எடுத்து போட்டேன். நான் அந்த வீடியோவில் காய்ச்சேன் யாரோ டாக்டராக செஞ்ச வராமல் இப்படி என்று சொல்லி நீங்களும் 1-2 ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வேலி அடைச்சோ என்ன பண்ணலாம். காசு கொஞ்சம் அது சரியா? எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? அச்சு வேலியா? ஒரு சில பேர் செய்கிற வேலை நாத்தல் வேலை. அந்த ஐயாவை யாரோ உங்களுக்கு உதவி எடுத்தார் வீடியோ போட்டுட்டு அந்த ஆளுக்கு எதுவுமே கொடுக்காம விட்டுருக்காங்க. அப்போ அந்த ஆளுக்கு அது ஒரு மனவிரக்தி மேலே போட்டுது. அப்போ அவரில் அது பிள்ளையாண்டும் இல்லை. அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எனக்கு என்ன, நான் இறங்கி போவாள் டக்காண்டு எனக்கு பேசி போட்டால் எனக்கு ஒரு அந்தரமாக போட்டுது. அது அது பிள்ளையாண்டும் இல்லை. நான் அந்த பிள்ளை சொன்னது நான் பார்த்தது வீடு கட்டித்தாரேன்னு சொல்லி நேற்றும் கழித்தேன். கேளுங்க வீடு ஓகே. அப்போது நேற்று தான் அவருக்கு அந்த 3வது கட்ட காசு கொடுத்து நினைக்கிறேன். அவைக்கு தான் காசு இல்லாமல் போகிறது. நான் ஒரு காசு நான் வாங்குறேன். அந்த வீட்டுக்காரருக்கே காசு போகும். காசு அப்படியே அவையிலே மேசனை கொடுப்பினோம். மேசன் சாமானை போட்டு வேலையை செய்வார். மாடு மண்டு கொடுத்துட்டு. ஓ, மாடு ஒன்று ஜெர்மனியில் இருக்கிற அண்ணாவரால் அது நாங்கள் போக முன்னமே கொடுத்தது. உங்களோட வீடியோ பார்த்தா அது போனது. பார்த்தோம் அதுக்குள்ளே கொஞ்சம் வெள்ள நிவாரணங்களும் கொடுத்தேன். நாங்களே பார்த்து கொஞ்சம் முன்னேறிக்கணுமா? கட்டாயம் சரி. நாங்கள் பெரிய லெவலில் செய்கிறது என்னென்றால் இப்போ கொஞ்ச நாளாக இந்த வீட்டு பிரச்சனை, வீடு கட்டி கொண்டிருக்கிறதால அதோட கொஞ்சம் மினக்கிற வழியால் எனக்கு டைம் இல்லாமல் கிடக்குது. முடிச்சு கொண்டு கட்டாயம் பெரிய லெவலில் செய்வோம். மலைய பக்கம்
மலையை பக்கம் கட்டாயம் போகணும். இன்றைக்கும் ஒரு படி என் கேட்டவன் தங்கட ஏரியா பக்கம் வர சொல்லி நான் சொன்னேன் நான் கட்டாயம் வருவேன் எல்லா இடமும் போகணும். மலையை நீங்கள் என்ன டாக்டர் இல்லை இது நீங்கள் என்ன இது ஜென்ரலா பாரம்பரியம் சித்த மருத்துவமா பாரம்பரியம் அப்படின்னா பாரம்பரியம் முன்னேற காலத்துல இருந்து சித்த மருத்துவம்னா ஆயுர்வேதம். அது ஆயுர்வேதம் வந்து பாரம்பரியம் சொன்னால் பரம்பரையில் வர்றோம். ரெண்டா என்ன மாதிரி மருந்து கொடுப்பீர்கள்? மருந்து நாங்கள் தயாரிச்சுருக்கோம். உண்மையாகும் நீங்கள் தயாரிக்கிறது என்ன இயற்கையாவோ? இயற்கையான மருந்து பக்க விளைவில் கம்பெனி வந்து எல்லா வருத்தத்துக்குமோ நோய் பிறக்க முடியும் தடுக்கலாம் நோக்கம். அப்போ என்ன கொஞ்சம் தாங்குவோம் தடுத்து விடுவோம். நல்ல உணவு பழக்க வழக்கம், நல்ல உடற்பயிற்சி, பணம் வச்சிருந்து சேர்த்து உணவு தானே மருந்து தானே அதுவே மருந்தாக்கி பார்க்கணும். நோய் வர முதலே தடுக்கிற மருந்து கொடுக்குறீங்க நீங்கள். இருக்கிறது தான் பெரிய வாய்ப்பு. உலகத்தை சிறந்த மருத்துவம் வந்து நோய் வரமுன் காப்பது தான் சிறந்த. அது எப்படி சிறந்த உடற்பயிற்சி, அது சரியான பழக்க வழக்கங்கள், தியானங்கள், உடற்பயிற்சிகள். காலையில் எழுப்பிட்டு கடை சாப்பாடு சாப்பிட்டு கருத்தம் பண்ணால் இப்போ யார் ஏற்றி கொண்டு போறீங்க? இப்போ நான் ஒரு கேஸ் ஒன்று இங்கே பார்க்க வந்தேன். நான் இந்தியில் பார்க்க வந்தேன். இப்போ பார்த்துட்டு போகிறேன் நான். சரி சரி எனக்கு கைதடிக்கும் கவிதை வச்சு ஒன்று வந்து அங்கே போய் கைதடியில் எல்லா இடமும் செய்வோம். எனக்கு ஒரு 2-3 மாதம் டைம் வேணும். என்னென்றால் இந்த வீடு ஒருக்கா முடிக்கணும். கனகாலமாக போயிட்டுது. அதை எல்லாம் சொன்னால் உங்களோட வீடு தான் பெரிய கோடிக்கணக்கில் கட்டி வச்சுக்கலான்னு சொன்னோம். அதுதான் அது பொய் இல்லை, கட்டுப்படுதுன்னு நீங்கள் முடியலை. அது முடிஞ்ச பிறகு நாங்கள் முழுமையாக அதில் இறங்கி செய்வோம். பிரச்சனை இல்லை. இப்போ கண்டுட்டு வந்தது சந்தோஷம். நான் அதில் போக போகிறேன். சரியோ சந்தோஷம். சந்திப்போமா? ரைட். ஓகே ஓகே. உண்மையிலேயே வந்து அந்த ஐயாலையும் பிள்ளை சொல்லலாடா. என்றால் அந்த ஆரோருடன் விளையாடி போட்டு போனதால் அந்த அளவுக்கு அந்த கோபம் பாடுறது நியாயம்தான். அது தப்பண்டு இல்லை. இருந்தாலும் தன்மையாக சொல்லியிருக்கலாம். என்னண்டு இல்லை ஐயா எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லைன்னு சொல்கிற பட்சத்தில் ஓகே நார்மலாக. ஆனால் உண்டு அவர் பேசினா நல்லவன் சொல்லுவேன். வேஞ்சல் லாபம் பேசாட்டி கூட நான் அவருக்கு ஒரு 2000 தான் கொடுத்துருப்பேன். அவர் பேசின வழியாக தான் நான் 5000 கொடுத்தேன். 5000 அதுக்காண்டி நான் பெரிய காசுன்னு சொல்ல வரையில. ஆனால் அவருக்கு அது பெரிய காசுடா. ஏஞ்சலா 1000 ரூபா காசுக்கு 5 நாள் உழைப்பேன்னா சும்மா வாடா. இவ்வளோத்தையும் கட்டி கொண்டு இவ்வளோ தூரம் வந்த மனுஷன் போகுது சொல்லுவா. அப்போ அவருக்கு வந்து அது பெரிய காசு விளங்குதா? அப்போ நான் அந்த டம்மையிலே வந்து நான் 5000 கொடுத்ததுக்கும் காரணம் அந்த என்ன சொல்லலாம், ஒருத்தன் 2 பேர் செய்கிற தவறால் இப்படித்தான் எல்லாருக்குமே பேர் போகிறது தான். ஆனாலுமே அது ஒரு படமான நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷன்றதை முகம் சொல்லுது. ஆனால் யாரோ ஒரு தான் இருந்தாலும் ஏமாற்றிட்டான். இந்த போகிற பேர் இப்போ நாங்கள் எவ்வளோ நேரம் நின்று டாக்டரோட காய்ச்சிட்டோம். ஆள் இன்னும் இந்த இடத்த தாண்டி இல்லை பேர் அதை உருட்டி கொண்டு போகிறாட்டாப்பா. ஏனையா உருட்டுறியால்? அம்மா நான் சத்தியமாக வேறு என் சாமானா நான் கொண்டு வந்து தருவேன். எல்லாத்தையும் கூட இழுத்து கொண்டு போவேன் ஐயா. குரணைக்காங்க இதுகெல்லாம் உண்மையாக இப்போ வைக்கவும் மேலே இல்லைண்ணா. சரி ஏதோ ஒரு கொஞ்சம் தூரம் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டியால் கவனமாக போங்க. மற்ற கொஞ்சம் குறைச்சி கொண்டு போங்க. இல்லாட்டி வேறு இதை பாருங்க ஒன்று கஷ்டம் இல்லை ஐயா. குறைச்சி கொண்டு வந்தால் எங்களோட வீட்டவும் ஊறுப்பட்ட சாமான்களிடம் தான் அந்த வீட்டை வந்து எடுப்பாங்க. அவனுகள் வந்து அன்றைக்கெல்லாம் எடுத்து கொண்டு போட்டாங்க. நேற்றும் அப்பா ஒரு 1600 கொடுத்தவர் இரும்பு. நீங்கள் என்னென்ன சாமான் எடுக்கிற நீங்கள்? ஓ அப்போ அதுகளை அது என்ன உதவ காசு கொடுத்து பண்ணுறீங்களோ? குப்பை வலிய அடடா கடவுளையா. அப்போ பாருங்க நான் எதுவும் கொஞ்சம் என்ன சாமான் நீங்கள் விலை கூட விற்கலாம்? முதல்ல செப்போ செப்பண்டா என்னண்டு? ஓ வெட்டின வேறு துண்டோ? ரைட்டு. அப்போ நான் உங்களோட நம்பருக்கு வீட்டை பார்த்துட்டு என் சாமான்கள் கிடந்தாலும் அடிக்கிறேன்னா சரியா? நீங்கள் வயறுனா கொஞ்சம் வெயிட்டு உங்களுக்கு இந்த வச்சு கொண்டு போ பாரம் குறைவண்டனா அடக்கமாக கொண்டு வரலாம். உதுவலெல்லாம் கரைச்சிடலான்னு. சரியாண்ணா சந்தோஷம். வடிவா சாப்பிடுங்க வேண்டேக்கா. சரியாண்ணா ஓகே ஓகே சரி சரி ஓகே ஓகே ஓகே. உண்மையிலே கவலையாக கிடையாது என்றால் 1000 ரூபா காசுக்கு பாடுறாப்பா எவ்வளவு தூரம் அந்த மனுஷன் போகுதுண்டா. உண்மையிலே இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் ஒரு காசு ஒன்று அனுப்பினா ஆளுக்கு அவள்கிட்ட வீடு தேடி கொண்டு போயிட்டு அதை நான் கொடுப்பேன். கொடுத்து ஒரு கால் ஐயாவுக்கு மட்டுமில்லை பார்க்குறவங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் எப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நாங்கள் சொல்லணுமே. சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்றால் உண்மையாக எனக்கு டக்கு நீ பார்த்து தானே
கதைக்கு எனக்கு அப்செட்டாக போயிடுறா அப்போ ஐயோ நான் எனக்கு மண்டை காஞ்சி போயிட்டு ஏற்கனவே நான் இருந்த ப்ரெஷரில் எனக்கு மண்டை காஞ்சி போச்சுடாப்பா. அதே மாதிரி சம்பவங்கள் முதலெடுத்து சொல்லல யார் இவருக்கோ இல்லாட்டி அங்கே 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 நல்லூர் அடிக்கு போகும் அந்த வீட்டை இல்லை இப்போ நான் இப்போ அது அவர் தன்னால் அவரும் இழந்தது. இப்போ இவர் பேசின உடனே நான் விட்டுட்டு வந்திருப்பேன் சரியோ. இருந்தாலும் அவருக்கு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் ஐயா நீங்கள் தப்பாக புரிஞ்சோண்டுட்டியல், நான் வந்த நோக்கம் வேறு என்று சொன்ன காரணம் என்னென்றால் அந்த ஒரு கதைக்கு ஒரு கணம் கீழே இறங்கி வந்து என்னோட திருப்ப கதைக்க வந்தா அந்த அளவுக்கு ஏதாவது கொடுத்து விடணும்னு சொல்லி. ஏனென்றாடா உண்மையிலே பாவம் தானே சரி. அந்த பேசிட்டேன்டாக்காண்டி கூட நாங்கள் விட்டுட்டு போயிடல. அதே நான் ஏதோ ஒரு வகையில் அவரை ஈர்த்து நாங்கள் அந்த விஷயத்தை செய்யணும். மற்ற அந்த பிள்ளையா வந்து இப்படியானவங்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு இதை வந்து நாங்கள் கொடுக்கணும். மற்றது இப்போ உண்மையிலேயே பார்க்குறவங்க கூட யோசிச்சுருக்கலாம், இப்போ வேறு டைம் காசு இருந்தாலும் எடுத்து அந்த ஆளுக்கு கொடுத்துருக்கலாம்னு சொல்லி. ஆனால் அதுக்கு நான் உண்மையிலேயே டக்குன்னு அனுமதி எடுக்கணும் இல்லை, உண்மையிலேயே நான் காசு கொண்டு வரவும் இல்லை, மற்றது நான் அப்படி யோசிக்கவும் இல்லை. மற்றது உங்களுக்கு தெரியும் என்ன கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுகளாக கொடுக்குறேன்னு சொன்னால் நான் வீடு தேடி போய் ஃபுல்லாக எல்லாம் ஓரளவு வேண்டாலும் விசாரித்து தான் செய்கிறேன் நான். அப்போ இவருக்கு வந்துட்டு எந்த காசுன்றக்கே நான் ஒரு தரையும் கேட்க தேவையில்லை. அப்போ அவருக்கு அந்த 5000 என்றாலும் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இன்றைய நாளில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்றைய நாளில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக நான் இதைத்தான் பார்ப்பேன். வந்துட்டு கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி மனசுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. எனிவே ஐயாவுக்கும் விளங்கும், பார்க்குறவங்களும் சொல்லுவாங்களா ஐயாவுக்கு வந்துட்டு. அதே மாதிரி அந்த இடத்துல எங்களை கண்டுட்டு நிப்பாட்டி வந்து கதைச்சவரும் வந்து எங்களுக்கான ஒரு உதாரணமாக இருந்து கொண்டார் இல்லைங்க. ஐயாவுக்கு முன்னத்தும்படி ஏன்னா இந்த ரோட்டால் போன ஒரு ஆள் கண்டுட்டு வந்து கதைச்சதும் வந்து ஐயா யோசிச்சிருப்பார். எனிவே ஒரு டக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம் போனால் தெரியலை. நாங்கள் இப்போ வந்துட்டு போகிற அளவில் பார்ப்போம். ரைட் இப்போ என்ன மாதிரி அங்கே போய்ட்டு என்ன கட்ட வண்டி நீ இவையோடையும் போயிருக்கா லைட்டாக சின்ன கொஞ்சம் பாடி விட்டுருக்கா பார்ப்போம். கட்ட மனசு வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உண்மையிலேயே சொன்னான மாட்டீங்க சௌரங்களே. இந்த காலம் ஒரு 100 ரூபா காசு கூட வந்துட்டு கேட்டால் தர வந்து யாருமே இல்லாத ஒரு காலம்தான். ஈவன் நான் கூட நீங்கள் சொன்னால் நம்புவீங்களோ தெரியாது. இப்போ வந்து இவருக்கு நான் வந்துட்டு 5000 கொடுத்து நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் 5000 கொடுத்தது பெருசண்டோ 5000 பெருசோண்டோ நான் சொல்ல வரையில. ஆனாலும் என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் வந்துட்டு என்னட்ட உதவி கேட்கக்குள்ள அந்த காசை சரியாக பயன்படுத்துதா மற்ற வந்துட்டு ஒரு சரியான உழைப்பாளியான்றதை பார்த்து தான் நான் கட்டாயம் அந்த ஒரு விஷயத்தை நான் செய்வேன். இல்லாட்டி நான் கடைசி வந்து செய்யவே மாட்டேன். வந்து என்னென்னு சொன்னால் நான் இப்போ கொடுத்துட்டு போக அவர் கொண்டே குடிச்சாருண்டா மனசுக்கு அவ்வளோ கவலையாகும் சொல்லுங்க. ஆனால் இவர் குடிப்பார் நினைக்கிறியோ? நான் நிற்கல. ஏனென்றால் 25,000 ரூபா காசு கடாப்பா மகனுக்கு கட்டுறக்கு இந்த பொறுக்கி கொண்டே பருத்துறையிலேருந்து கொண்டே விற்கிறாள். கடைசி வந்து குடியாதுடாப்பா. மற்றது அப்போ நான் அன்றைக்கு நேற்று முன்னால் இன்னொரு ஆள் கேட்டது சரிதானே, ஒரு 1000 ரூபா காசு கேட்டு வைப்போமே. அது நான் உண்மையாக கொடுக்கல. காரணம் என்னென்னு சொன்னால் செயற்பாடு பிள்ளைன்றக்குள்ள என்னென்னு சொன்னால் உழைக்கிற நீங்கள் ஏன் அந்த கஷ்டம் வரணுமெண்டு முகத்துக்கு நேர பேசி போட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் ஐயா கொடுத்த காரணம் ஐயா இந்த வயசுலேயும் வந்து ஐயாண்ட அந்த செயற்பாடு வந்துட்டு ஒரு விரும்பத்தக்க ஒரு விஷயமா இருந்தபடியே நாங்கள் ஐயா கொடுத்தாங்க. அதில் நம்மளோட பெயிண்ட் கடைக்காரன்னுப்பா, அதில் எங்களோட பெயிண்ட் கடைக்காரன் நேராப்பா ஆள்கிட்ட போயிருந்தா கொஞ்சம் காய்ச்சிருக்கலாம் பெயிண்ட் கதையில். முடிச்சுட்டு வரக்குள்ளவா. ஓகே, இப்போ இவைண்ட நிலைமையும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை போய் பார்ப்போம். என்னடாப்பா வாகனங்கள்ட்ட விலை கூட போதாமன்னு சொல்லி ஒரு பக்கம் நியூஸ். சரி, அது ஒரு பக்கம் கூடட்டும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வாகனம் இப்போ எடுக்க போகிறது இல்லை. ஆனால் பெட்ரோல் விலையும் திருப்பி கூட்ட போகிறாங்களான்னு சொல்லி ஒரு போண்டாப்பா பார்த்துட்டு கதைக்கு செஞ்சு ஆக்கிறேன்டா. தாரத்துக்கு எட்டி பார்த்துட்டு உங்க இதுதான் அந்த காசு கொண்டு கொடுத்தாங்களும் கேட்டேன். என்னடாப்பா இது உண்டே தாண்டாப்பா அம்மா சர்வீஸ் போட்டு வந்தேன் சைட்டால் இறைச்சி என்ன மனந்தாங்க. அது நீ இறங்கி பேர் சாடையாக முட்டைக்கூடிய மாதிரி இருந்தால் எடுத்து விடு. அக்கினி அவையே இருக்கா போக விடுவோம். கேள் அண்ணன் எதாவது போகிறீங்க கேள், அவையில் எதாவது போகிறீங்க கேள். ஹலோ ஹலோ. ஓம். கிருஷ்ணா தம்பி இருக்கீங்க? ஓம் ஓம். நீங்கள்? வணக்கம், நான் நெல்லியிலேருந்து. சொல்லுங்க. என்னென்னு சொன்னால் இந்த இடம்னு சொன்னால்
அப்போ சரி விடுவா 300 பேர் என்ன கட்டண்டா போயிடலாப்பா மலைக்கு முன்னுக்கு நிலண்டைக்கு ஒரு 3-4 நாளா உங்களோட ஆ பாரன் ஒரு நிமிஷம் போருங்க வரேன் என்னடா நீ எல்லாம் ஒழுங்கு கொடுத்த மாட்டேங்கிறப்ப அந்த ஒரு திரும்பி வருதாப்பா முன்னுக்கு எடுக்க கீரா மேத்தான் இருக்குமா நான் கீறி போடுண்டாப்பா முன்னுக்கு எடுத்து போட வேணா போட்டு வாக்கி நீ போடா கண்ணாடியை வர மடிச்சு விட்டுண்டாப்பா ஒன்றும் தெரியுது இல்லை ஹலோ ஓம் டீச்சர் சொல்லுங்க நீங்கள் பேலன்ஸ் இல்லையா என்ன சம்பந்தம் கேட்கணும் யாருக்கு ஓ என்னென்றால் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தை விட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் ஓ இத்தாவில் தெரியுமோ நான் இப்போ வெளி மாவட்டங்கள் வந்து போகிறேன் இல்லையாக்கா கொஞ்சம் போருங்க நான் உங்களுக்கு திருப்பி அடிக்கிறேன் கதைப்பமா நான் ஒரு அலுவலா வந்தால் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நோமல் கோல் அடிக்கிறேன்னா என்ன பிரச்சனை அப்புறம் வைங்க நான் வரேன் திருப்பி அடிக்கிறேன் போங்க பேலன்ஸ் இல்லை நீங்கள் பாரு ஆட்டாப்பா உயிருக்கு போகிறாரா ஹலோ ஓ மாறு உயிருக்கு போறாரு என்ன சரியா நானே என்ன சொல்லுங்க நான் அந்த இது போறதால நான் நார்மல் காசு போடல என்னன்னா அவங்க மேரி பண்ணிட்டாங்க 79ஆம் ஆண்டு பிறந்தவர் அவர் மேரி பண்ணிட்டார் அப்ப அவர் என்னன்னு சொன்னா ஒரு சொந்த தொழில் தான் ஜக்கஜில செய்து கொண்டிருந்தவங்க தான் இங்கே சாதாடா அந்த கேட்டுகள் எல்லாம் செய்வாங்க அலுமினிய பிட்டிங் அப்படி அந்த கேட் வேலை செய்யணும்னா நான் நல்ல வசதியாரானாக்கள் டவுனுக்குலாம் இருந்தவங்க யாழ்ப்பாண டவுனுக்கு நல்ல வசதியாரானார்கள் 3 ஆம்பளை பிள்ளைகளும் 2 பெண் சவரங்களும் இந்த பெருசா தான் கல்யாண உடம்பு எல்லாம் செய்து எல்லாம் அவங்க இன்றைக்கு அவருக்கு வருத்தம் பண்ணாப்புறாங்க சகோதரங்கள் கை விட்டுட்டாங்க கடின என்ன வருத்தமா இருக்கு அவருக்கு சுவராம் சுவர் வந்த அப்புறம் கால் வெட்ட ஒண்ணுன்னு சொன்னவங்களாம் அப்ப தாய்க்கு அறிவிட்டு அப்படி இல்லை அப்ப அவங்க அதுக்கு மருந்து கட்டி கொண்டே இருக்கிறாங்க ஆள் இப்ப படுக்கையிலேயே போயிட்டார் பாரன் உங்களுக்கு யாரவர் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் சொந்த பந்தம் இல்ல அவங்க சின்ன நிலையே தெரிஞ்ச ஆக்கள் அவன் அம்மா முந்த நாள் என்னோட சொந்த வண்டா பிரச்சனை இது சொந்த வண்டா என்ன கஷ்டம் வண்டா இல்ல கொண்டு அது சரி இல்ல இப்ப நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க என்னன்னு தெரியுமாண்டா கேக்குறீங்க இல்ல அப்ப அவங்க சின்ன நிலையில இருந்து அவங்க பழக்கம் எங்களோட அவன் அம்மா முந்த நாள் மனம் விட்டு என்னோட கதைச்சு போட்டு பிரச்சனை எல்லாம் சொன்னா சகோதரங்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அவங்க அவர்கிட்ட இருந்த சீதனங்கள் எல்லாத்தையும் வீடு எல்லாத்தையும் தங்கட பேருக்கு எழுதி போட்டு அந்த ஆளுந்தே கைவிட்டாங்க தாய் மனுஷியும் வயசு போனாள் அவன் சொன்னா தனக்கு கார்ட் பேஷன் தான் தாய்க்கு 64 வயசு கார்ட் பேஷண்ட் தன்னால பார்க்க முடியாதான் இன்றைக்கு இத்தாவில சும்மா தற்காலிகமா தங்களை காணிக்க போய் தரப்பால் தானே கட்டி தன் மகனை பராமரிக்கிறாவா அவங்களோட அம்மாவா சகோதரங்களும் கைவிட்டுட்டு மனைவியும் கைவிட்டுட்டா ஏன்னு வருத்தமாண்டா பிள்ளைகள் இல்லையோ 3 பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைகள் நல்ல வசதி அவாக்கு வெளிநாட்டு வருமானம் இருந்தால் நல்ல வசதியா தான் இருந்தது இருந்தாலும் நல்ல வசதியாரானால் இன்னைக்கு வருத்தம் பண்ணது பிறகு காசில தானே கையில சகோதரங்கள் கைவிட்டுட்டாங்க சரி வருத்தம் வந்த அப்புறம் என்ன வருத்தத்தை சிலவழிச்சு காசு இல்லாம போனதா இல்லாட்டி அது என்னன்னு சொல்ல தெரியல இப்ப வசதியான ஆளுக்காக வருத்தம் வந்த உடனே வசதி இல்லாம போனா என்ன நடந்து இவர் படுக்கையா போயிட்டார் இப்ப இந்த 1 வருஷமா படுக்கதானா ஆளு எங்க போனா அது ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போடும் அது சரி இல்லையண்டு இல்ல அப்ப இப்ப ஒரு ஜாப் பண்ணாலும் வருமானம் மாதம் வந்துட்டு இருக்கு நானு அப்ப இவர் சொந்த தொழிலண்டா தான் அண்ணாடு வேலை செய்தா தானே இவருக்கு காசு என்ன வேலை செஞ்சவர் அந்த அலுமினியம் பிட்டிங் அந்த கேட்டுகள் எல்லாம் செய்வாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஜக்கச்சில கடை போட்டு வச்சிருந்தவர் அப்ப அந்த மிஷின்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரோ அது என்னன்னு தெரியல அப்ப என்னோட நீங்க கதைச்சீங்களா அப்ப என்ன கதைச்சீங்க அவையோட நீங்க வேற ஒரு டீச்சர் இல்ல
டீச்சர் தான் தாயோட அந்த கதைக்கிறதுக்கே அறிவு இல்ல. தாய் என்னோட கதைச்சவா, அப்ப தாய் கதைச்சா அப்புறம் ஒரு ரொகேஷன் நடக்குடுங்கன்னு சொல்ல அப்ப தாய் ஏண்டா நீங்கள் ஒரு சில விஷயங்களை கேட்கணும் இல்லைக்கா. ஏன்னா இப்போ எல்லா உலகத்தில் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கணும். இப்போ நிறைய பேர் எங்கள்கிட்ட உதவிகள் கேட்குறவே கொள்றவே. இப்போ எல்லாருக்கும் அதே பிரச்சனை. இப்போ ஒரு ஆளோட ஒப்படைக்கும் இன்னொரு ஆளோட நிலைமை ஓகேயா இருக்கும். அப்போ அந்த மாதிரிக்கான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நீங்கள் சரியாக முறையில் விசாரிச்சு இப்போ நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சாலேன்றக்காண்டி சஜஸ்ட் பண்ணக்கூடாது. உண்மையை இந்த நிலைமை அறிஞ்சு சஜஸ்ட் பண்ணணும். இல்ல தம்பி என்ன சொன்னா நீங்க கட்டாயம் போய் அவங்களோட பாருங்க. தாயும் வந்து தாயோட நான் கதை கேட்கலையா அவங்களோட அந்த துன்பமே. நீங்கள் என்ன கொண்டு செய்யுங்க ஒரு அவையோட நம்பர் அனுப்புங்க. அப்ப நான் அடிச்சு கேட்குறேன். நான் என்ன அவர் வாயால கேட்டவர். அப்ப நான் வீட்டை சொல்லி கதைச்சுனா நீங்க என்ன மாதிரி இருந்தால் இப்ப இப்படி ஒரு உதவிக்கு போறதுன்னு எங்க வீட்டுக்காரர். சரி ஏன் இப்படி ஒரு உதவி என்றா அதுல ஒன்றும் குறைவில்லையாக்கா. அதுதான் உயிரை காப்பாது. நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட நான் கேட்டேன். நான் என்ன தம்பியாக்களும் விரும்புறாங்களோ தெரியல. அவங்க கொஞ்சம் ஹை லெவலான ஆக்கள். அப்ப நான் இவர்கிட்ட கேட்டேன். ஹை லெவலான ஆக்கள் அண்ணாவை அப்படி விடுறாங்க. அதுதானே அதைத்தானே நானும் சண்டை பிடிச்சேன். நான் அவங்களோட சகோதரங்களோட என்னடியப்பா இப்படி ஒரு அண்ணா சாக கிடாக்குது நீங்க. அப்ப உங்களுக்கும் தெரிஞ்சாக்கள் இல்ல போல சண்டை பிடிச்சிருக்கீங்களா? இல்ல தெரிஞ்சாங்க சண்டை அன்பு சண்டை. அந்த போன கிழமைக்கு முதல் கிழமை தங்கச்சிக்காரின் மகனுக்கு சாமத்திய வீடு நடந்தது எங்க யாழ்ப்பாண ஹோட்டல்ல. இவர் தான் தல மாமன், மூத்த மாமன். சரி சரி நீங்க இப்ப எல்லா டீட்டெயிலும் சொல்லாங்க. நீங்க நம்பரை அனுப்பிடுவோம். நான் கதைக்கிறேன். நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன். நான் இப்ப நீங்கள் சம்மதிப்பீங்களா? அவங்களும் இப்ப கூட வந்து கதைச்சாங்களா இருந்தா நான் கூட ஃபேன் தான். நான் கூட வீடியோ அடிக்கடி பாக்குறேன். நான் ஏன்னா கிருஷ்ணாண்ட பேரே விருப்பம், கடவுள்ல பேர், எங்களோட தம்பிக்கும் கிருஷ்ணா தான் பேர். அதனால நான் உங்களோட வீடியோக்களை எல்லாம் லைக் கொடுக்குறேன் பாக்குறேன். நான் டெய்லி பாத்து கொண்டு கொடுக்குறது இல்ல. அப்ப நான் அவருக்கு சொன்னேன். நான் இப்படி அவர் என்ன அந்த அவன் ஏதோ பாக்குறவங்க என்ன கேட்டவா இப்படி அண்ணாச்சி மேல உதவி செய்யறேன் வந்து அவ கூடுதலா சின்ன ரோட்டால போய்க்க காண்ட சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்கிறவா. எனக்கு தெரியல ஃபவுண்டேஷன் வச்சு கூடிய வேற செய்யறா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்லியிருக்கேன். குறையாண்டு இல்லை நான் சொன்னேன். நீங்க ஒன்றும் போகண்டாம். கிருஷ்ணாண்ட எங்கட பரதத்துறையில கிருஷ்ணாண்ட ஒரு தம்பி இருக்கிறான். அவன் ஹெல்ப் பண்ணுவான். நான் வேணும்னு சொன்னால் ட்ரை பண்றேன். அவருக்கு அதுக்காக தான் நான் 3-4 நாளா உங்களுக்கு தொடர்ச்சியாக கோல் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். அப்ப அவருக்கும் நம்பர் அனுப்பிட்டேன். உங்களோட நம்பர் அப்ப அவருக்கு பார்த்து நான் நம்பர் அனுப்பிட்டேன். அவர் நெட் ஒன் பண்ணல போல இருக்குது. அது டபுள் கிளிக் காட்ட இல்லை. சரி பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு நீங்க அவன் நம்பர் அனுப்பிவோம். நான் இப்ப வேற ஒரு ஆக்கள் விட்டு வந்திக்கிறேன் அடிக்கிறேன்னா. சரி சரி தம்பி. ஓகே ஓகே ஓகே. நீங்க என்ன டீச்சர்? நான் பிரைமரி பிறந்தேங்க. நான் உங்களை தெரியும். எனக்கு நான் உங்களை கண்டிருக்கிறேன். சரி நான் உங்களை அடிக்கிறேன் திருப்பி ஒரு காலா. சரி தம்பி. ஓகே ஓகே. உதவி கொடுத்தவர்களிடமே உதவி தேடிய ஒரு பயணம்.